ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இலாஸ் ஐடியா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் எங்கள் வீட்டில். ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் தொக்கு பண்ணி கேரட் பொரியல் பண்ணுறோம். கத்திரிக்காய் தொக்குக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறோம், புளி கொஞ்சம் ஊற போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு, கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவைப்படுறது. அதுக்கு முன்னாடி 2 கத்திரிக்காய் எடுத்து அதை நீளமாக வெட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும். வதக்குன அந்த 4 பீசஸையும் தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டுடுறோம். அது பொரிஞ்சு வர அது கூட நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். வதக்கிட்டு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். ஒரு பச்சை மிளகா வெட்டி அதையும் சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை திக்காகவும் வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு என்ன சொல்கிறது, ஒரு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்கு சைடில் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் அது நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு அது கூட தனியாக லைட்டாக கொஞ்சம் தனி மிளகா அப்படி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தக்காளி நல்லா பச்சை வாடை போக வதங்கியாச்சு. அது கூட இன்னொரு ஒரு குழம்பு மிளகா அப்படி 1 ஸ்பூனு, தனி மிளகா அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து வதங்கின உடனே கொஞ்சம் நேரம் அதை மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம்ல இந்த கத்திரிக்காயை போடணும். வதக்கின கத்திரிக்காயை எடுத்து அதுக்குள்ளே நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காயவே இது கூட சேர்த்து நல்லா பரட்டி கொஞ்சம் நேரம் கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது எக்ஸஸாக ஊற வச்சாச்சு, இவ்வளோ தேவையில்லை. சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நல்லா அதையும் நல்லா கரைச்சி அது கூட சேர்த்து தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு. இந்த தொக்கு ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம முட்டைக்கோஸ், கேரட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கேரட் துருவல் தான். ஜஸ்ட்டு கேரட்டை ஒரு 3 கேரட் எடுத்துக்கிறோம். துருவி அதை எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சது அதையும் போட்டுடுறோம். போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு லைட்டாக காரம் தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாவே போதும். நல்லா வதக்கி எடுத்தால் கேரட் துருவல் ரெடி. எங்களோட லஞ்ச் பிளேட். மதியத்துக்கு ரைஸு, கத்திரிக்காய் தொக்கு, கேரட்டு, எங்கள் அப்பா ஊரில் இருந்து அனுப்பினா பக்கோடா. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.